guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ ரொம்பவே சைலண்டான ஒரு பையன். அவன் உண்டு அவனோட வேலை உண்டுனே இருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் கூட மட்டும்தான் ஹீரோ ரொம்பவே ஜாலியா இருப்பான். மத்தபடி ஹீரோ அவன் உண்டு அவனோட வேலை உண்டுனே இருப்பான். உனக்கான்னு சொல்லிட்டு ஹீரோட கிளாஸ்மேட் தான் ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோவா அதெல்லாம் எனக்கு யாருமே இல்லைங்கிறான். அப்பதான் உனக்கான ஒரு போட்டோவை காமிச்சு இதுல யாரு நல்லா இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோவும் ஒருத்திய காமிக்கிறான். அது பார்த்தா உனக்கானோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். யார்கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்னைக்கு சீக்கிரமா ஒர்க் முடிஞ்சிடும்னு சொல்லும் போது ஹீரோ அந்த மெசேஜ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ ஒரு புக் ஷாப்க்கு போறான். அங்க ஒரு பொண்ணு மேல மோதிடுறான். அந்த பொண்ணு கையில இருந்த புக்கு வேற கீழே விழுந்துடுது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். இப்ப ஹீரோ அவகிட்ட சாரின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து பார்த்த ஹீரோக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. அந்த புக் எதை பத்தினா கேவோட லவ் ரொமான்ஸ் இத பத்தியே அந்த புக்ல போட்டிருக்கோம். இப்ப ஹீரோவா அவளை ஒரு மாதிரி பார்க்கும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோட பார்ட்னரா அந்த புக்கை பார்த்துட்டு இத படிக்கிற பொண்ணு எந்த மாதிரி கேரக்டர், அவளும் உன்னோட கிளாஸ் தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா அவ கூட நான் அவ்வளோக்கா பேசினதுல ரொம்பவே சைலண்டான கைண்டான பொண்ணு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட அந்த பையன் என்ன தப்பா நினைச்சிருப்பான், என்னோட மானமே போச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவன் இதை யார்கிட்டயுமே சொல்லாம சீக்கிரட்டா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த அந்த புக்கையுமே வாங்கிட்டு போயிட்டான். இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. இங்க ஹீரோட பார்ட்னரா சீக்கிரமா அவ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லும் போது ஹீரோவா அவனை ஹக் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்சது இந்த டிராமா ஸ்டோரிஸ் எல்லாமே தான், என்ன கிடையாதுன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோ கிளாஸ்ல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கான். அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட உன்னை ஸ்டாஃப் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஹீரோயினா ஹீரோவை பாக்குறான். நான் ஹீரோ அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயினா ஹீரோ வந்து மீட் பண்ணி யார்கிட்டயாச்சும் என்னை பத்தி சொல்லிட்டியான்னு சொல்லும் போது ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறான். அவன் கிட்ட ஹீரோயினா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்ல தெரியுமா, ஒரு வாட்டி நான் இந்த புக்கெல்லாம் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க, அதுல இருந்து அவங்க என் கூட பேசுறதே இல்லைங்கிறா. அப்படியே நானும் தனியா இருந்து இந்த புக்கெல்லாம் படிச்சு பழகிட்டேன். சோ இதுவே என்னோட ஒரு ரொட்டீனா மாறிடுச்சுன்றா. அவன் கிட்ட ஹீரோயினா இந்த சண்டே நீ ஃப்ரீயான்னு சொல்லி கேக்குறா. அந்த சண்டேயும் வருது. ஹீரோயினா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு 10 ஊருக்கு நிக்கிற லைன்ல நிக்க வைக்கிறா. அங்க ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவளோட ஆளும் வராங்க. ஹீரோயினா ஹீரோ அவங்க கிட்ட இன்ட்ரோ கொடுக்கறா. எதுக்காண்டி இவ்ளோ பெரிய லைன்ல நின்னு வந்திருப்பாங்கன்னா அது ஒரு புக் ஸ்டோர் தான். அதுல நிறையவே பாய்ஸ் லவோட கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்காண்டி தான் ஹீரோயினுமே வந்திருப்பா. இப்ப ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஆளா ஹீரோ கிட்ட நீ இந்த கே எல்லாம் பாத்திருக்கியான்னு சொல்லும் போது ஹீரோவா அதெல்லாம் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அவனா அவங்களெல்லாம் நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன், அவங்க பார்வையே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பேசிட்டே போறாங்க. 2 பேருமே அக்வாரியமுக்கு போறாங்க. அங்க இருக்க ஃபிஷ் எல்லாத்தையுமே ஹீரோ ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயினா ஹீரோவையே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அவனை பார்த்து ஹீரோயினா என்னை பத்தி தெரிஞ்சு கூட நீ என் கூட பழகுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்றா. ஆனா ஹீரோவால அவகிட்ட அவனை பத்தி சொல்ல முடியாம அப்படியே தவிச்சு போய் நின்னுட்டு இருக்கான். அவ சொன்னது ஹீரோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட பார்ட்னரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவனோட பார்ட்னரா ஹீரோ கிட்ட நீ அவ கூட அவுட்டிங் போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோவா அவளை என்னால அவாய்ட் பண்ண முடியல, அதனாலதான் அவ கூட போனேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட பார்ட்னரா இந்த உலகத்துல ஆண் பெண்ணுன்னு பார்க்காம எல்லாருமே சமமா பார்த்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோவா கேண்டீன்ல உட்கார்ந்து சாங் கேட்டுட்டு இருக்கான். அங்க ஹீரோயினுமே அவன் பக்கத்துல வந்து உட்கார்றா. அவன் கிட்ட ஹீரோயினா அப்படின்னு சாங் கேக்குறான்னு சொல்லும் போது ஹீரோ அதை அவகிட்ட காமிக்கிறான். ஹீரோயினா இந்த சாங்ஸ் எல்லாம் எனக்குமே ரொம்பவே பிடிக்கும்ன்றா. இப்ப ஹீரோவா அவனோட பார்ட்னரை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணத நினைச்சு பாக்குறான். அவனோட பார்ட்னர் பேரு மகோட்டோ-chan. ஆனா அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். இருந்தாலுமே ஹீரோக்கு அவனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அப்படியே ஹீரோ அவனோட இன்ஸ்டா எல்லாம் தேடி அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருமே அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோட ஃப்ரெண்டா நம்ம எல்லாருமே அவுட்டிங் போலாம், ஓனா-chanோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே வராங்க, நியூ வான்னு சொல்லி கூப்பிட ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியாதுங்கிறான். அவனோட ஃப்ரெண்டா எவ்வளவு நாள் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாம நியூ மொட்டை பயலாவே இருப்ப வான்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண ஹீரோவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே ஃபன்லாண்டுக்கு
போறாங்க. அங்க ஒரு கோஸ்ட் ரூமுக்குள்ள போறதுக்கு ஹீரோயினா ஹீரோவை போட்டு படுத்து எடுத்துட்டு இருக்கா. அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள ஹீரோயின் ஹீரோவை போட்டு ஒரு வள்ளி ஆக்கிடுறா பயத்துல. நெக்ஸ்ட் ஒரு ரைட் போலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஓனக்கானா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட நீ ஹீரோயின் கூட போ, நான் ஹீரோ கூட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ரைடுமே ஸ்டார்ட் ஆகுது. ஓனக்கானா ஹீரோ கிட்ட உனக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நல்லாவே தெரியுது, நீ யாரையும் லவ் பண்ணாம எப்படி இப்படி சிங்கிளாவே இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா எனக்கு இப்ப யார் மேலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஓனக்கானா இப்ப ஹீரோ கிட்ட உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஓனக்கானா இவ்வளவு நாள நீ அவன் கூடயே இருக்க, இது கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண நம்ம அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்கள திரும்பி பாக்குறாங்க. அங்க ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஜாலியா பேசிட்டு வரான். நெக்ஸ்ட் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ரோலர் கோஸ்டர் ரைட் போய் எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே ஜெயின் வீலுக்கு போறாங்க. அங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு தனி கேபின்ல உட்கார்றாங்க. எல்லாத்தையுமே ஹீரோயின் ஜாலியா வீடியோ எடுத்துட்டு வரா. அப்படியே ஹீரோ கிட்ட நார்மலா பேச்சு கொடுத்து அவனையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவன் கிட்ட ஒன்னு உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு, இருந்தாலும் இன்னைக்கு அது நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு எதையோ ஹீரோ கிட்ட சொல்ல வரா. எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும் போது அங்க ஹீரோயின் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. அப்ப கூட ஹீரோயின் அழுதுட்டே இருக்கா. அதை பார்த்து அவளோட ஃப்ரெண்டா சரி விடு ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா சிரிச்சுக்கிட்டே என்னோட லவ்வுக்கு ஹீரோ ஓகே சொல்லிட்டான்னு சொல்லும் போது அவளோட ஃப்ரெண்டு போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. ஹீரோவா யாருக்குமே அவன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட லவ் அக்செப்ட் பண்ணிருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிட்டே போறாங்க. ஹீரோயினா நம்ம டபுள் டேட்டிங் போகலாம், அதுக்கான பிளேஸ நீயே பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவனோட கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டே நடந்துகிட்டே போறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவா ஹீரோயின் மேல அவனுக்கு துளி கூட ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது. அதனால ஒரு பொண்ணை எப்பெல்லாம் லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா அவனுக்காண்டி குக் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போறா. ஆனா ஹீரோ அதை சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் தயங்கியே நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினா நான் கொஞ்சம் சாம்பாரை தான் ரசம் மாதிரி வச்சிருப்பேன், மத்தபடி அது ஒன்னும் பாய்சன் கிடையாது, நீ நம்பி சாப்பிடலான்றா. இப்ப ஹீரோவா அவனோட மனசுக்குள்ள என்னதான் ஹீரோயின் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் மகோட்டோ சான் மேல வச்சிருக்க அந்த லவ் ஹீரோயின் மேல இல்லன்னு சொல்லி நினைக்கிறான். அன்னைக்கு நைட் ஹீரோ அவனோட பார்ட்னரான மகோட்டோ சானை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். மகோட்டோ சானா இந்த வீக்கெண்ட் நான் என்னோட வைஃப் குழந்தை கூட வெளியில போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோவா நீ உன்னோட வைஃபை லவ் பண்றியான்னு சொல்லும் போது அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். ஹீரோ அவனை பார்த்து அப்ப நான் யார் உனக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். மகோட்டோ சானா ஹீரோ கிட்ட என்னாச்சு உனக்கு இன்னைக்கு, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா எனக்கும் இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லும் போது அதை கேட்ட மகோட்டோ சானா இதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுதுன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஹீரோட வீட்டுக்கு வர அவனோட ஃபிஷ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோக்கு ஹீரோயின் மேல ரொம்பவே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. அவளை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோவா சட்டுன்னு அவளை கிஸ் பண்ணி விட்டுறான். ஹீரோயின் அவனை விட்டு விலகி போயிடுறா. அகைன் ஹீரோயினே அவன் கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேருக்குள்ளமே ரொமான்ஸ் ஆகுது. ஆனா ஹீரோக்கு அவனோட பார்ட்னர் கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தது ஞாபகம் வருது. இப்ப ஹீரோவா ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயினா ஹீரோவை அவனோட பேரை சொல்லி கூப்பிடும் போது ஹீரோக்கு அவனோட பார்ட்னர் கூப்பிட்டது ஞாபகம் வர ஒரு மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோவா நான் ஒரு நார்மலான பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் அவனோட பார்ட்னர் கிட்ட இருந்து இனிமேட்டு நம்ம பாத்துக்க வேணாம் பேசிக்க வேணாம்னு சொல்லி மெசேஜ் வருது. நெக்ஸ்ட் டே ஓனோகான் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ எல்லாருமே பேசிட்டே போறப்போ ஹீரோ ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணதை சொல்லிருப்பான். அதை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஓனோகானா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோவா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான். அவனோட ஃப்ரெண்டா எனக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சுதான், ஆனா எப்போ நீங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எனக்கு அவன் மேல எந்த வித ஃபீலிங்ஸுமே இல்லங்கிறான். அதனால என்ன நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாதன்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே டபுள் டேட்டிங் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினா ஹீரோ பார்த்து ஏதாச்சும் புதுசா நீ நோட்டீஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்க ஹீரோவா அப்பெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்றான். கரெக்டா அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டும் அவளோட ஆளு சேயும் அங்க வராங்க. சேயா ஹீரோனை பார்த்து உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்பவே டிஃப்ரெண்டா அழகா இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்ப ஹீரோயினா அப்படியே ஹீரோவை திரும்பி பார்க்கும் போது ஹீரோ ரொம்பவே சாரி அப்படிங்கிறான்.
இப்ப ஹீரோ வந்திருக்கா அதே டேட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் மகோட்டா சான் அவனோட ஃபேமிலி கூட வந்திருப்பான். மகோட்டா சானா ஹீரோ கிட்ட நீ எதுக்கா நீ இந்த பிளேஸ்க்கு வந்த, நான் இங்க வருவேன்னு உனக்கு நல்லா தெரியும் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்க வந்து சேயா ஹீரோ கிட்ட நான் ஒரு கேய பார்த்தேன், அவனோட பார்வையே சரியில்லை அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதை கேட்ட மகோட்டா சானா இத பத்தி பேசுற பிளேஸ் இது கிடையாதுன்னு சொல்லி கோவமா கத்தி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோவும் சேயும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினா செம்ம கியூட்டா கிளம்பி வரா. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ அவளை பார்த்து ரொம்பவே அழகா இருக்கேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து ஜாலியா கேம் ஆடி ஃபன் பண்றாங்க. ஒவ்வொரு கேமா பிளே பண்ணி நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோயினா நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேருமே தனியா அவுட்டிங் வரலாம்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். 2 பேருமே ரொம்பவே ஜாலியா பேசிட்டு இருக்கப்போ அந்த டைம் ஹீரோட பார்ட்னர் கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அவனோட பார்ட்னரா நான் உன்னை விட்டு ரொம்பவே தூரமா போக போறேன், இதுதான் நான் உனக்கு அனுப்புற லாஸ்ட் மெசேஜ்னு சொல்லும் போது அதை பார்த்த ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். வேக வேகமா ஹீரோவா அவனோட பார்ட்னரை பாக்குறதுக்காண்டி அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயினை அம்போன்னு விட்டுட்டு ஒரு பிளேஸ்ல ஹீரோ ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். அங்க அவனோட பார்ட்னருமே வரான். அவனோட பார்ட்னர் கிட்ட ஹீரோவா என்னால ஏன் ஒரு நார்மல் பர்சனா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறான். அவனோட பார்ட்னரா ஹீரோ பிடிச்சு கிஸ் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ யாரோ வாட்டர் பலூனை அவங்க மேல அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க ஹீரோயினா செம்ம காண்டா அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா. அவங்கள பார்த்து ஹீரோயினா நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செம்ம கோவமா கத்திட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா அவன் ஒரு கேன்றத சொல்லிடுறான். அதை கேட்ட ஹீரோயின் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. அன்னில இருந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பேசிக்கிறதே இல்ல. கிளாஸ் ரூம்ல கூட 2 பேரும் கண்டுக்கிறது கூட இல்ல. அன்னைக்கு ஈவினிங் ஓனகான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வர்றப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தனியா பேசிட்டு இருக்கத நோட் பண்றான். இங்க ஹீரோயினா ஹீரோ கிட்ட அன்னைக்கு நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவா அவகிட்ட என் கூட நீ பார்த்தவன் தான் என்னோட பார்ட்னர்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா உன்னோட பார்ட்னருக்கு வைஃப் குழந்தைலாம் இருக்கு, நீ அவன் கூட அப்ப என்ன அஃபேர்ல இருக்கியான்னு சொல்லி கேட்டு கோவப்படுறா. என்ன டேட் பண்ற மாதிரி நீ ஆக்ட் பண்ணிருக்க, அப்பதான் உன்னை பத்தி வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன நல்லா யூஸ் பண்ணிருக்கீல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறா. நான் உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்ததோ ஓனகான் ஒட்டி கேட்டிருப்பான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டா பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கான். அங்க போன ஓனகானா அவனோட ஃப்ரெண்ட பார்த்து உனக்கும் ஹீரோ பத்தி எல்லாமே தெரியும் தானேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டா ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கான். நீ எதை பத்தி பேசுறன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம கேட்டுட்டு இருக்கான். ஓனகானா ஹீரோ ஒரு கே தானேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே கத்தி விட்டுறான். அந்த நியூஸா எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஒரு பொண்ணா கிளாஸ் ரூம்ல ஹீரோ பார்த்து உன்னோட ஃப்ரெண்டும் உன்ன மாதிரி கே தானான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட பார்த்து இத பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சான்னு சொல்லி கேட்டுட்டு கோவமா அங்கிருந்து வெளியில கிளம்பி போறான். ரொம்பவே கோவமா போயிட்டு இருக்கான். அவன் முன்னாடி ஹீரோயின் வரும்போது ஹீரோயின் தான் அவனை பத்தி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்பவே கோவப்படுறான். இப்ப ஹீரோவா ஹீரோயினை பார்த்து இனிமேட்டுக்கு என் மூஞ்சிலேயே நீ முழிக்காதன்னு சொல்லி கோவமா கத்தி விட்டுட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ மீட் பண்ணி இது ஹீரோயினோட தப்பே இல்ல, ஓனகான் தான் எல்லாருக்கும் முன்னாடியுமே இந்த விஷயத்த கேட்டுட்டான்னு சொல்லிட்டு நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோவா நான் உன்னை தப்பா எல்லாம் பார்த்ததில்லன்னு சொல்லும் போது அவனோட ஃப்ரெண்டா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. சின்ன வயசுல ஹீரோ தனியா உட்கார்ந்து அழுதுருப்பான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவனோட ஃப்ரெண்டையுமே மீட் பண்ணிருப்பான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிருப்பான். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவன் தான் ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். ஒரு வழியா பேசி பேசி ஹீரோயுமே சிரிக்க வச்சிடறான். ஹீரோயின் அவனுக்காண்டி ஃபுட் செஞ்சு கொடுத்திருப்பா. அதையுமே அவன் ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதை ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் அவனுக்காண்டி விதவிதமா குக் பண்ணி வச்சிருக்கா. அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட சாப்பிட்டுட்டு ஒழுங்கா கிளாஸ் வந்து சேரு, நீ இல்லாம எனக்கு ரொம்பவே போரிங்கா இருக்குன்றான். ஒரு வழியா ஹீரோ ஸ்கூலுக்குமே வரான். அங்க 2 பசங்களா நம்ம ஸ்கூல்ல ஒரு கே இருக்கானாமே, ஒருவேளை அவன் நம்மளையுமே தப்பாவே பாப்பானோ அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. அதை கேட்டு காண்டான ஹீரோவா அவனுங்களை பார்த்து உங்களை பாக்குற அளவுக்கு மொக்கையான டேஸ்ட் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா வா மச்சான் இப்பதான் மச்சான் நீ ஒரு ஃபார்முக்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோவா கிளாஸ் ரூமுக்கு வரான். அங்க பசங்க எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களா ஹீரோ பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ ஓனகானா ஹீரோ பார்த்து இவ்வளவு நாள் இது எங்க கிட்ட இருந்து மறைச்சு எங்களை ஏமாத்திருக்கல, நீ இருந்தா எங்களால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒழுங்கா வெளியில போன்றான். இப்ப ஹீரோவா அவங்க கிட்ட நான் உங்களை அப்பெல்லாம் தப்பா பார்த்ததுல என்ன தப்பா நினைக்காதீங்கன்றான்.
சொல்றான். அதுக்கு ஓனக்கானா நான் ஒரு பொண்ணு ரூமுக்கு போயிட்டு அவகிட்ட இப்படி சொன்னா அசிங்கமா இருக்கும்ல, அப்படிதான் நீ சொல்றது எங்களுக்கு இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்பவே அசிங்கப்படுத்துறான். அதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டா இப்பெல்லாம் அவனை பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஓனக்கானா இவன் ஹீரோயின் கிட்டயுமே ரொமான்ஸ் பண்ண பார்த்திருக்கான், இவன்ல என்ன ஜென்மம் அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்பவே ஹர்ட் பண்றான். இதெல்லாம் கேட்ட சேடான ஹீரோவா நான் வெளியிலே போறேன்னு சொல்லிட்டு வெளியில போனவன் திரும்ப ஓடி வந்து விண்டோவால குதிச்சு சூசைடுக்கு அட்டம் பண்ணிடுறான். இங்க ஹீரோட அம்மா ஹீரோக்காண்டி குக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வர வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. இங்க ஹீரோ பார்த்தா கை கால்லாம் கட்டு போட்டு படுத்திருக்கான். அவனோட அம்மாவுக்குமே இப்ப ஹீரோ பத்தி தெரிய வந்துருது. ஆனாலும் அவங்க ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அவனோட அம்மாவா என் சின்ன வயசுல எனக்குமே ஒரு பொண்ணு மேல செம்மையான கிரஷ் இருந்துச்சு, அவ என்கிட்ட பேசினாலே நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்றாங்க. அதுக்கு ஹீரோவா இதெல்லாம் நார்மல்னு சொல்ல வரீங்களா, இதனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். நான் ஒரு நார்மலான லைஃப வாழணும்னு நினைச்சேன், ஆனா கடவுள் என்ன இப்படி படிச்சுட்டான், என்னையே நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கான். சட்டுன்னு அவனோட அம்மா அவனை ஹக் பண்ணி அவனை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இங்க ஓனக்கானா நடந்து வரான். அவனா ஹீரோ விழுந்த பிளேஸ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க கிளாஸ் ரூம்ல கேயா இருக்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான், அது வேணும்னே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் பத்தி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் ஹீரோவை மீட் பண்றதுக்காண்டி வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டா ஏதேதோ பேசி ஹீரோவை சிரிக்க வைக்க பாக்குறான். அதுக்கப்புறம் அவனா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினும் தனியா விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோயினா ஹீரோ கிட்ட கிளாஸ் ரூம்ல நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா இனிமே உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் இன்னும் உன்னை பிரேக்கப் பண்ணலன்னு சொல்லும் போது ஹீரோ அதை கேட்டு லைட்டா ஸ்மைல் பண்றான். இங்க ஓனக்கானா ஹீரோட ஃப்ரெண்டுக்காண்டி வெயிட் பண்றான். அவனோட ஃப்ரெண்டும் அங்க வந்து ஹீரோ இப்ப நல்லா தான் இருக்கான், என்ன அவன் கைதான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா ஹீரோ கிட்ட சாரி நானும் உன்னை தெரியாதனமா ஹர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா நான் இன்னுமே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ படிக்கிற அந்த பாய்ஸ்ல புக்ஸ் எல்லாம் எனக்கும் கூட, நானும் அதை படிக்கிறேன்றான். அன்னைக்கு நைட்டு பூரா ஹீரோ உட்காந்து அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கூட உட்காந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினா எனக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு இருக்கா. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீலிங்கா போயிட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஹீரோமே வரான். அந்த டைம் ஹீரோயினை அவார்ட் கொடுக்கறதுக்காண்டி ஸ்டேஜ்ல கூப்பிடுறாங்க. ஸ்டேஜுக்கு போன ஹீரோயினா சட்டுன்னு மைக்க புடுங்கிட்டு எனக்கு பாய்ஸ் லவ் டிராமாஸ்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏதேதோ பேச ஆரம்பிச்சிடுறா. அவளோட ஸ்டாஃபா இதெல்லாம் இங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைக்க புடுங்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு ஓடி வந்து அவளை பேச விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த இடமே ஒரே கலவரம் ஆயிடுது. ஓனக்கானா எந்திரிச்சு அவளை பேச விடுங்கன்னு சொல்லி கத்திடுறான். அந்த இடமே அப்படியே கப் ஷிப்னு ஆயிடுது. அகைன் ஹீரோயினுமே பேச ஆரம்பிக்கிறா. நான் பாய்ஸ் லவ் டிராமாவை படிக்கிறது நாடி என்ன நிறைய பேர் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அதை நான் எல்லார்கிட்டயுமே இருந்து மறைச்சிட்டேன். அப்பதான் ஹீரோக்கு என்னை பத்தி தெரிய வர அவனுமே அதை பத்தி சீக்கிரட்டா வச்சுக்கிட்டான். அவனை எப்படியாச்சும் லவ் பண்ண வச்சிடணும், அப்பதான் என்னை பத்தி அவன் வெளியில சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டுமே பிளான் போட்டோம். ஆனா லாஸ்ட்ல நான் அவனை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட லவ்வுக்காண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா நான் அவன் கிட்ட என்னோட லவ்வையுமே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அவன் முன்னாடி நான் கொஞ்சம் அட்ராக்டிவா இல்லைன்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அவனுக்காண்டி ஹேர் ஸ்டைலு மேக்கப்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுக்காண்டி பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அப்ப கூட அவன் என்ன கண்டுக்கவே இல்ல. அப்பதான் தெரிய வந்துச்சு அவன் ஒரு கேன்னு சொல்லிட்டு. அதனால அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அதனாலதான் அவன் யார்கிட்டயுமே மிங்கிள் ஆகாம அவனுக்கு அவனே ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். யார் அவனை வெறுத்தாலும் இப்ப மட்டும் இல்ல, நான் எப்பவுமே அவனை மட்டும் நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்றா. அவன் இப்ப உயிரோட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. உனக்கான ஹீரோ பார்த்து இப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க போறியா, போய் அவளை சமாதானப்படுத்துன்னு சொல்லும் போது ஹீரோவும் அங்கிருந்து எந்திரிச்சு போறான். இங்க ஹீரோயினா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ அவளோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டு ஓனக்கான எல்லாருமே பேசிட்டே போறாங்க. ஓனக்கான ஹீரோ கிட்ட ரொம்பவே சாரி, என்னாலதான் இது எல்லாமேன்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா இப்பெல்லாம் சாரி கேட்டா ஒத்துக்க முடியாது, அன்னைக்கு கேட்ட பாரு அப்படி கேளுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறான். அந்த வீடியோல ஓனக்கானா நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்ல, என்னாலதான் ஹீரோட உயிருக்கு இன்னைக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுருப்பான். இப்ப
ஹீரோட ஃப்ரெண்டா அந்த வீடியோ போட்டு காமிச்சு உனக்கான கலாய்ச்சு 3 பேருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டே போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவா அவனோட பார்ட்னரை மீட் பண்றான். அவன் கிட்ட இவ்வளவு நாளா நம்ம பண்ணது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறான். அவன் வெளியில வரும்போது ஹீரோயின் அவனை பார்த்து என்ன அழுந்தியா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா என்ன இருந்தாலும் அவன் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஆச்சே அப்படின்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே அப்படியே பேசிட்டே நடந்து போறாங்க. நெக்ஸ்ட் 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டும் லாஸ்ட் டேட்டும் சீ சைடே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோவா நீ என்ன பிரேக்கப் பண்றியான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோயினுமே ஆமாங்கிறா. அவன்கிட்ட ஹீரோயினா நான் ஸ்டடீஸ்காண்டி ரொம்ப தூரம் போறேன், எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் சுத்தமா செட் ஆகாதுன்றா. அதுக்கு ஹீரோவா நீ சொல்றதும் கரெக்ட் தான், சரி ஓகே நம்ம பிரேக்கப்பே பண்ணிக்கலான்றா. சட்டுன்னு ஹீரோயினா அவனோட மடியில சாஞ்சிட்டு இங்க பாரு நீ அவ்வளவு சீக்கிரம்லாம் என்னை விட்டு எஸ்கேப் ஆயிட முடியாது, நீ எனக்கு மட்டும்தான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது உன்னையும் இந்த பாய்ஸ் லவ் டிராமாஸ் மட்டும்தான்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா ஃபைனலா எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்றான். இப்படியே 2 பேருமே உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.